சமூகம் டிவியில் தமிழ் வானொலியூடா குறவுகளின் இணைய வருவது நாங்கள் இணைய போகின்றோம். யோகாசனம் பயிற்சியும் முடிந்தவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் முடிவுகள் செய்து கொள்ளலாம். அல்லது இந்த இருக்கிறேன் ஜூம் வழியாக இணைந்து கொள்ளலாம். லோகோ மறைக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுங்க பார்க்குறேன் இருக்கிறனே. நீங்க அங்க தள்ளி விடணும் அக்கா. இந்த பொறுங்க நான் லோகோ மேல வரும். இப்ப வந்துட்டேன். இந்த இருக்கிறேன். ஓகே. யோகாசன பயிற்சி இன்றைக்கு எத்தனை? 131 இல்லையா? 33. 3ஆ? 33னா ஜனமாய் இருக்குது. நேற்று 33, இன்றைக்கு 34. 34. அதான் வாங்க வணக்கம். 133ல இருந்து 134 இன்றைக்கு. சரி. 33 இது சொன்னோம். ஆங்கிலம் லெசன். இல்ல வாணிமோகன், நேற்று இல்லையே. நேற்று சொல்றீங்க அந்த யோகா நேரத்துல பாத்துக்கோங்க பாருங்க. லெசன் 33 சொன்னோம். இப்ப யோகாசன பயிற்சி 130. ஓ நான் என்ன சொல்றேன், அப்பது 33 உச்சரிச்சது ஆங்கிலம் லெசன் ஆரம்பத்துல. இப்ப 134 நீங்க சொல்றது போல அது யோகாசன பயிற்சி. அது ஆங்கிலத்துக்கு சொன்னேன் நான். இப்ப நீங்க ஆரம்பத்துல இல்ல இப்ப கேட்டது இதுதான் கேட்டேன் நான். 33 சொன்னா அது ஆரம்பத்துல. இப்ப 134. சரி ஆரம்பிப்போம். அங்க எல்லாரும் வீடியோ போடுங்க. ஒழிச்சு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம். வீடியோல இருந்தது அழகா இருக்கு. சும்மா இதுகளை போட்டுட்டு இருக்கல. அது ஓகே. வணக்கம் வாங்கோ. யாரு எங்க செல்வியா காணைஞ்சிருந்தாரு? காணமே வந்துட்டார். வணக்கம். வணக்கம். சரி ஜெயமலர் அவர்கள் ஆரம்பிக்கும். நேரத்துக்குள்ள செய்ய இல்ல இந்த மாதிரி அதை சொல்லுங்க. இன்றைக்கு 8, 9, 10 வரைக்கும் செய்து கொள்வோம். அப்ப நாங்கள் பயிற்சியால வடிவா செய்துட்டு யோகாசனத்தை குறைவா செய்வோம். பயிற்சியை கொஞ்சம் செய்யிட்டு ஆசனத்தை கூட செய்வோம். அப்படியா? அந்த பயிற்சி ஓகே. அதுதான் ஓகே. உங்களோட இது பயிற்சி கூட செய்வா. ஓகே. இது இப்படி எல்லாம் நீங்க அந்த நடந்தது ஒவ்வொரு பயிற்சியும் அந்த ஒவ்வொரு ஆசனம் 5 எண்ணிக்கைக்கு செய்யறதும் பார்க்க நீங்க கூட எண்ணிக்கையில குறைய பயிற்சி இந்த ஆசனங்களை செய்யறது எல்லாம் சரி ஓகே. 5 செய்யறதும் பார்க்க நாங்கள் கூட எண்ணிக்கையில குறைச்சி செய்வோம். இல்ல இடம்பலம் இது ரெண்டும் இருந்தால் 5 செய்யலாம். ஒரே மாதிரி செய்யறா மாற்று எண்ணுக்குள்ள மாற்றாசனங்கள் 5 செய்வோம். மாற்றாசனமும் மற்றதுகள் 10 செய்யலாம். எல்லாம் 10 செய்யலாம். இருக்கை ஆசனம் வாணிமோகன் அது 8 தரமோ 10 அது 3, 5. ஆனால் நேரம் தெரியல. சரி இப்படி ஆரம்பிப்போம். எல்லோருக்கும் வணக்கம். பாருங்களேன். ஜெயமவர்கள் வாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். முதலில் நாங்கள் ஆசனத்துக்கு போகும்போது எங்களோட மூச்சோட கொஞ்ச நேரம் மூச்சை கவனித்து ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு 5 முறை செய்யுங்க. செல்வியக்கா மியூட்ல விடுங்கோ. இது எவ்வளவு சிறு நான் ஏற்றாமல் இருக்கிறோமோ அது முடிஞ்சாலும் நீங்க வழிதாட மூலமா பேரை போட்டு. சரி எவ்வளவு பேசாம இருக்கிறீங்களோ நமக்கு நல்லதுதான். சரி உடம்பை கொஞ்சம் மசிச்சு பண்ணுவோம். உடலை எந்த அளவு கை கால் மடக்கி எடுத்து கழிச்சலையும் கொடுத்து கால்களை உயர்த்தி சிறுத்துள்ளருடைய முடி ஓகே. முதலில் நாங்கள் தோப்பு கரணம் போடுவோம். 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10
அடுத்ததாக கழுத்துக்குரிய பயிற்சி. கழுத்தை மேலும் கீழே 1 2 3 4 5 இடமலமாக 1 2 3 4 5 அப்படியே கழுத்தை சுற்றுவோம். 1 2 3 4 5 மற்ற பக்கம் 1 2 3 4 5. அடுத்ததாக தோள் மூட்டுக்குரிய பயிற்சி. தோளில கையை வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை தனித்தனியாக சுற்றுவோம். 5 முறை 5 முறை. 1 2 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. மற்ற கை 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. அடுத்ததாக கைகளை முழங்கைக்குரிய பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது பத்மினி அவர்களுடைய பயிற்சி செய்வோம். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் நாங்கள் இனி கை விரல்களுக்கு மணிக்கட்டுக்குரிய பயிற்சி. முதல்ல மணிக்கட்டை இருக்க சுற்றிட்டு 5 முறை ஒரு பக்கம், மற்ற பக்கம் 5 பக்கம், மற்ற பக்கம் 5 முறை. இனி நாங்கள் விரல்களை மணிக்கட்டை தட்டவும். விரல்களை ஒவ்வொரு விரலாக கிரீம் ஊசி போட்டு அப்படியே தட்டுவோம். கைக்குரிய பயிற்சி முடிஞ்சது. இனி நாங்கள் வயிற்றுக்குரிய பயிற்சி செய்வோம். வெற்றிய வட்டம் 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. அப்படியே 8 போடுவோம். 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. அப்படியே அந்த கையை முழங்காலில் வைத்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோண்டு முழங்காலை சுற்றுவோம். 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. இனி இதற்குரிய கால்கள் பாதத்துக்குரிய பயிற்சி. முதல்ல விரல்கள் முடிய 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே விரல்களில் நடக்கும். கைகளை அசைச்சபடி குடியில் நடக்கும்.
கால்களை பக்கவாட்டுக்கு வைத்து நடப்போம். கால்களை உள்பக்கமாக வைத்து நடப்போம். அடுத்து நாம் மீண்டும் குதியிலும் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னுடைய ஒரு புதிய பயிற்சியாக இந்த கைகளை இதுல வைத்துக்கொண்டு இந்த பின் தோல் மூட்டுக்குரிய பயிற்சி. பின்னுக்கு ஒரு ஆள் நிக்க எப்படி அடிப்பீங்களோ அது மாதிரி வேகமாக செய்யணும். இப்படி வச்சுக்கொண்டு இப்படி இப்படி தோல் பட்டைக்கு நல்ல ஒரு பயிற்சியா இருக்கு. ஓகே, நாங்கள் இனி ஆசனத்துக்குள்ள போவோம். முதல்ல நாங்கள் சக்கராசனம் இப்ப பழகிறபடியா அர்த்த சக்கராசனம் அதை செய்வோம். இடுப்புல கையை வைத்துக்கொண்டு நல்ல பலமாக பிடித்துக்கொண்டு கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்துக்கொண்டு அப்படியே உங்களால் முடிந்ததா 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அந்த 2ஆம் நிலை அதே மாதிரி கைகளை உயர்த்தி வைத்துக்கொண்டு அப்படியே வளையவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தேவியாசனம் செய்வோம். கைகளை பாரத்தை தூக்கி வைத்துக்கொண்டு அப்படியே அது மடியில் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கோணாசனம் செய்வோம். கைகளை கும்பிட்டு அப்படியே பக்கம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நின்ற தனுராசனம். உங்களுக்கு பிடிக்க முடிந்தாலும் பின் கைகளால் காலை பிடித்துக்கொண்டு கையை நீட்டி கொஞ்சம் சரிந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அர்த்த கடியாசனம். அப்படி 2 கைகளை உயர்த்தி அந்த பக்கம் அப்படியே வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தடாசனம் செய்வோம். கைகளை கோர்த்து தலைக்கு மேல் வைத்து அப்படி விரல்களில் உண்ணி விழுந்தவங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக மராசனம் செய்வோம். விருச்சகாசனம். கால்களை தூக்கி வெளிப்பக்கமாக வைத்துக் கொண்டு மரங்களை போல் அகலமாக விரித்து கைகளை 1 2 3 4
5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரயாசனம். பிரயாசனம். ஓகே. பின்னால் அப்படியே கொண்டு வந்து டீயும் நலுண்டிங்களும் வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏகபாதாசனம் செய். ஓகே. கால்களை உள்பக்கமாக வைத்து கைகளை கும்பிட்டு கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. செய்யவா? திருவண்ணாசனம். ஓகே. வீரபத்ராசனம். திரிகோணாசனம் முதல்ல செய்வோம். கால்களை அகலமா வைத்து கைகளை அப்படியே வைத்து அப்படியே கீழ்பாதத்தை தொடங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை வைத்து நீங்கள் புரசாக காலை தொடங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை அப்படியே வந்து உங்கள் நடுவில் கையை கொண்டு தொடங்கணும் நிலத்தில். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. வீரபத்ராசனம். அது வீரண்டு உங்கள் காலத்தை திருப்பி அந்த பக்கம் முழங்காலை மடியுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை இப்படி நின்று உடம்போடு சேர்த்து கைகளை திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை கைகளை கும்பிட்டபடி அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏதாவது விடுபட்டிருக்கா?
தேவி தேவியாசனம் தேவி செய்யிட்டா முக்கட்டாசனம். உட்கட்டாசனம். ஓகே. கைகளை அப்படியே கதிரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. மொத்தமாக எத்தனை? 25 மொத்தமாக செய்யிருக்கிறோம். 3 9 2 11. அதை விட தனியாசனங்கள் 25 நினைக்கிறேன். ஆரம்பத்தில் 23, பிறகு 2 அடுத்த சக்கராசனம். ஓகே. அப்போ 25 5 தான் இருக்கும். பாப்போம். ஓகே. நாங்கள் கண் பயிற்சிக்கு போகலாம். முதல் கண்களை மூடியவாறு நீங்களே மனதுக்குள் எண்ணி எண்ணி 5 முறை எல்லா இடமும் செய்யுங்கள். மேல் கீழாகவும் இடம்பலமாகவும். இப்பொழுது கண்களை திறந்தவாறு செய்வோம். அதே மாதிரி 5 முறை. உங்கள் விரலை அப்படியே விரலை பாருங்கள். விரலை 3 முறை செய்யுங்கள். மற்ற கை அதே மாதிரி 3 முறை. அடுத்த பெரிய விரலை அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே உங்கள் விரலை பாருங்க. 3 முறை. அதே மாதிரி மூக்கு கிட்ட கொண்டு வந்து 3 முறை செய்யுங்க. அடுத்த நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு போவோம். முதலில் கஸ்திரிக்கா பயிற்சி. அப்படியே மூச்சை இழுத்து கொண்டு போய் உடனடியாக வெளிவரும். அடுத்ததாக நாடு சுத்தி பிறகு ஒரு முக்கால் எடுத்து அதை விட்டு மற்ற முக்கால் எடுக்கணும். இறுதியாக தேனி பயிற்சி செய்வோம்.
இறுதியாக நாங்கள் சாந்தியாசனத்துக்கு போகலாம். கைகளை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடியவாறு நாங்கள் உடல் உறுப்போட இப்போ கதைக்க போகிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் உறுப்புகள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறது. அடிப்பாதம், அதில் இருக்க விரல்கள், நகங்கள், தசைகள், எலும்புகள், குதிக்கால், மேல்கணைக்கால், முழங்கால் மூட்டு சிரட்டை, முழங்கால் பகுதிகள் எல்லாம், தொடை எலும்புகள், இடுப்பு எலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. முதுகு முள்ளந்தண்டு எலும்புகள், விலா எலும்புகள், அதை சுற்றி இருக்கிற நாடி நரம்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றில் உள்ள எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல குருதியை கொடுத்து எல்லா உறுப்புகளையும் நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. தோல் மூட்டு, தோள்பட்டை, கைகள், முழங்கைகள், கீழ் கைகள், மணிக்கட்டுகள், உள்ளங்கைகள், கை விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, எல்லாம் அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற நாடி நரம்புகள், எலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைப்பகுதி, மூளை நன்றாக இயங்கி நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறோம். மயிர்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைமுடிகள், கண்கள் நன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காதுகள் நன்றாக கேட்கின்றன. மூக்கு, வாய்கள், பற்கள், அதில் இருக்கிற சுரப்பிகள், கழுத்து பகுதி எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாமே நன்றாக எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் எங்களுக்கு இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி, எங்களுக்கு தளந்தந்த பாமுகத்துக்கு நன்றி கூறி, எங்களை ஆசிரியர் தர்சினி ஆசிரியருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் விட்டு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலர் நன்றி ஜெயமலர், நான் உள்ளுக்கு இருந்து செய்தேனா. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் ஜெயமலர்களுக்கு நன்றி. எனது எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நரம்புக்குமார் எனது யோசனை பயிற்சி எங்களை பயிற்சியாக 134 இல்லை யாரோட இல்லை 34. எனது எல்லோருக்கும் நன்றி. தர்ஜி சாகு நான் வணக்கம். நன்றி.